wonderful, oh, so wonderful. Life is wonderful now to me. I took Jesus in, He changed everything. Life is wonderful now. Since His blessings came into my heart, joy unspeakable fills my every part. Now I want to live for my Lord. Life is wonderful, so wonderful, so wonderful now. Life is wonderful, oh so wonderful. Life is wonderful now to me. I took Jesus in, He changed everything. Life is wonderful now. Since His blessings came into my heart, joy unspeakable fills my every part. Now I want to live for my Lord. Life is wonderful, so wonderful, so wonderful now. Life is wonderful, oh so wonderful. Life is wonderful now to me. I took Jesus in. Life is wonderful now. Since His blessings came into my heart, joy unspeakable fills my every part. Want to live for my Lord. Life is wonderful now, and life is wonderful now, and life is wonderful now. Since His blessings came into my heart, joy unspeakable fills my every part. Now I want to live for my Lord. Life is wonderful. Come on, let's put our hands together one last time. Let's go. Life is wonderful, oh so wonderful. Life is wonderful now to me. I took Jesus in, He changed everything. Life is wonderful now. Since His blessings came into my heart, joy unspeakable fills my every part. Now I want to live for my Lord. Life is wonderful now. And since His blessings came into my heart, joy unspeakable fills my every part. Now I want to live for my Lord. Life is wonderful now, and life is wonderful now. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை
ஊற்றுவேன் நன்றி. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவார்த்தை உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நீரோடை
நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் ஊற்றுமையா வல்லமையை கரமுயர்த்தி காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, ஊற்றுவேன் என்றீ. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். எழுந்து நிற்கலாம். ஒரே ஒரு பாடல். பரிசுத்த ஆவியே, பக்தர்களின் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தேற்றிடும் தெய்வம் நீர். ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே என் கூட இருக்கிறார். அது ஆமென் லார்ட். பக்கத்து இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவர் எப்போதும். நம்புறீங்களா அதை? ஓகே. இதயங்களை ஏகப்படுத்தி சிந்தனைகளை சிதறவிடாமல் பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூட இருப்பவரே, கரைகள் தீர்ப்பவரே, என் கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, இயேசுவே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, என் கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பயங்கள் நீக்கிவிட்டி, பாவங்கள் போக்கிவிட்டி. சொல்லுங்க கரமுயர்த்தி. பயங்கள் நீக்கிவிட்டி, சாபங்கள் போக்கிவிட்டி, ஜெயமே வரவா, ஜெபமே தயவா, ஜெயமே ஜெயமே வரவா, ஜெபமே தயவா,
பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, சொல்லுங்க கரம் உயர்த்தி குரல் எழுப்பி. நாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, எங்கள் பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் விடுதலை தருபவரே, விண்ணப்பம் கேட்பவரே, ஓ விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் சாட்சியாய் நிறுத்துகிறீ, சத்தியம் போதிக்கிறீ, சாட்சியாய் நிறுத்துகிறீ, சத்தியம் போதிக்கிறீ, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, நீர் என்னோடு இருக்கும்போது, எல்லாரும் கைத்தட்டி வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே, தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே, நாங்க தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தலைக்கு மேல கரங்களை தட்டி 1 மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். Hallelujah, 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 hallelujah. தலைக்கு மேல தலைக்கு மேல
சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியினால் இடிந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியினால் இடிந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. நாங்க தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியினால் இடிந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு என்னோடு நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு என்னால் வெற்றி வெற்றியே. இரண்டு கரங்களையும் மேல உயர்த்தி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. ஒன் லாஸ்ட் டைம், கடைசியாக ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, சித்தம் உண்டு சுத்தமாவே, ஒரு சொல்லி சுகமாக்கினீ. ஓ சித்தம் உண்டு என்று சொல்லி சுகமாக்கினீ. நீங்க என்று சொல்லி. கடைசியா கரம் உயர்த்தி என் விண்ணப்பத்தை கேட்பவரே, நீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவர்,
சுகம் இயேசுவா. கரங்களை உயர்த்தி அவரை ஆராதனை செய்வோமா? கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வில் நீ கிடைச்ச பாக்கியம். என் முழந்தால் படியிட்டு என் காலமெல்லாம் உம்மை போற்று வணங்குவேன். நீர் ஆராதனைக்குரியவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. இயேசு நல்லவர்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி ஆமேன்னு சொல்வீங்களா? கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின். Finally, hands lifted up. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன் இயேசுவே. படியிட்டு முழுவதும். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஏக்கத்தோடு நாங்க நிக்கிறோம். இன்னும் அறியணும், இன்னும் உம்மோடு நாங்க நெருங்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க சமூகத்துல வந்து ஜெப ஆவி பெற்றவர்களாய் உங்களிடத்துல மன்றாடணும். உம்ம கிட்ட நாங்க வர வர எல்லா விஷயங்களையும் காண்கிற கண்கள், தி ஐஸ் டு see, காணும் கண்களை தாங்க. மறைவிடத்திலும் இருளிலும் மறைந்திருக்கின்றவைகளை கூட இன்னிலிருந்து 10 வருஷம் காணுகிற கிருபை. யாருக்கும் புரியாத கண்கள், யாருக்கும் தெரியாத கண்கள் பார்க்கும் கிருபையை தாங்க. Open our eyes to see everything. மனிதர்களுக்கு புரியாத விஷயங்கள் கூட உம்மோடு இருக்கின்ற நெருக்கத்தில் இருக்கின்ற மறைவிடத்திலிருந்து காணும் கண்களை எங்களுக்கு தாங்க. இன்னும் உம்மை காண, உம்மை அறிய கிருபை தாங்க. எங்களோடு இன்னைக்கு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரலாம், ப்ளீஸ் பி சீட்டட். ஒரே ஒரு பாட்டு இந்த தலைப்பில் பேசணும் அப்படின்னு. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எஃப் மைனர் கொடுத்துருங்கண்ணே. பக்க சொல்ல, இன்னைக்கு எனக்கு ஜெப ஆவி வேணும் அப்படின்னு சொல்லி. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, நிற்கணுமே.
இந்தியாவிற்காய் கதறணுமே. One more time. திறப்பின் வாசலில் எல்லாரும் கையை உயர்த்தி ஜெப ஆவியை கேட்பீங்களா? நான் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணும், என் இந்தியாவிற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, முழங்கால்கள் முடங்கணுமே, முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும். கமரண்டு கைவர்த்தி கடைசியா முழங்கால்கள் முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். திறப்பின் வாசலில் கடைசியா கரம் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து திறப்பின் வாசலில் நிற்கணுமே. இந்தியாவிற்காய் நல்ல கரம் உயர்த்தி, என் இந்தியாவிற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பரிசுத்த ஆவியானுடைய உதவி நம்ம எல்லாருக்கும் தேவை. உதவி பெற்று தான் நம்ம வாழ முடியும். ஸோ ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தேவை. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தில் John 14 and 16 இப்படி சொல்கிறார், and I will pray the Father and he shall give you another comforter that he may abide with you forever. நான் பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுவேன், அவர் உங்களுக்கு இன்னொரு தேற்றரவாளனை தருவார், அவர் எப்போதும் உங்க கூட இருப்பார். பக்க சொல்லுங்களேன், என் கூட ஒருவர் எப்போதுமே இருக்கு. இன்னைக்கு அந்த உணர்வோடு தான் இந்த இடத்தை விட்டு நீங்க போகணும். 17ஆம் வசனத்தில் சொல்றார், I will pray the Father and he'll give another comforter. அப்புறம் சொல்றார், even that he may abide with you forever, even the Spirit of truth whom the world cannot receive. வெளியில உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே, இது உங்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட பாக்கியம். The world cannot receive because it seeth him not, neither knoweth him, but you know him. பக்கஜி எனக்கு அவரை தெரியும், ஏன்னா அவர் என்னில் வாசம் பண்ணுகிறார், என் கூடவே இருக்கிறார், என் கூடவும் இருக்கிறாரு, எனக்கு உள்ளேயும் வாசம் பண்ணுறார். தைரியமா பக்க சொல்ல, எனக்கு உள்ள இருக்கிறார். உள்ள ஹார்ட்டு ஈரல் தான் இருக்கு. ஓகே, ஆவியாய் படைத்த உங்களுடைய உள்ளத்துக்குள்ள அவர் இருக்கிறார். அப்படின்னா இனி நீங்கள் அவரை தொலைக்கவே முடியாது. உங்கள் கூட இருந்தால் கூட தொலைச்சிடலாம், உங்கள் உள்ள இருக்கிறார். அவர் ரிசைடு பண்ணுகிறார்.
ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, எந்த சூழ்நிலையிலும் அவர் உதவி இல்லாமல் நீங்க இருக்கவே முடியாது. Holy Spirit will be your helper always. ஸோ இந்த உதவி உங்க கூட இருப்பதனால இந்த வாழ்க்கையின் கடினங்கள் எல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். அதே அதிகாரத்தின் 26ஆம் வசனம் வரும்போது இப்படி சொல்றார், but the comforter which is the Holy Ghost whom the Father will send in my name, he will teach you all things. அவர் எல்லாவற்றையும் உனக்கு கற்றுத் தருவார். And he will bring all things to your remembrance whatever I said unto you. நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் அவர் உனக்கு நினைவூட்டுவார். எவ்வளோ பிரசங்க நாங்கள் பண்றோம், கேட்டுருவீங்க, மறந்துடுவீங்க. ஆனால் சில சூழ்நிலை வரும்போது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அந்த சூழ்நிலைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு நினைவில் கொண்டு வருவார். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் திரித்துவத்தில் ஒருவராயிருக்கிற தெய்வம், டைவர்ஸ் கிஃப்ட்ஸ், பல்வேறு திறன்கள் கொண்டவர், பல வரங்கள் கொண்டவர், பல வெளிப்பாடுகள் கொண்டவர். இந்த மகத்தான வாழ்க்கையில் உங்கள் லட்சியக்கரை போவதற்கு எப்பொழுதுமே உங்களுக்கு அவர் துணையாளராயிருப்பார். உங்களுக்கு அவர் துணையாளராயிருப்பார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 7 இப்படி தான் வாசிக்கிறோம். 1 Corinthians 12:7 but the manifestation of the Spirit is given to every man to profit withal. இந்த பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடும் இதன் வரங்களும் இதன் நிறைவுகளும் இந்த ஆவியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு ரொம்ப லாபமா இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, ஆவியானவர் என் கூட இருப்பதனால அது எனக்கு ஒரு நாளும் தோல்வியை கொண்டு வராது. எல்லா சூழ்நிலையிலும் அவர் எனக்கு துணையாயிருந்து எனக்கு வெற்றியை தருவார். கையை மேலே உயர்த்துங்கள. உங்க வாழ்க்கை அதை அழகாக்கும், உங்க லட்சியக்காரை சேர்க்கும், உங்களை முன்னேற செய்யும். துயரத்தில் உங்களுக்கு துணையாயிருப்பார், உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பதனால இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், உங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இப்படி சொல்லட்டுமா? இந்த வருஷம் தொடங்கி கடந்த வருஷத்தை தாண்டி இந்த புது வருஷம் வந்துட்டீங்க. இவர் சொல்லுங்க, அவர் என் கூட இருக்கிறார். யாரு? அவர் கூட இருப்பதனால அந்த உணர்வில் நீங்க எழும்பும்போது நான் நம்புறேன், போன வருஷம் இருந்த நிலையில நீங்க இந்த வருஷம் இருக்க முடியாது. ஏன்னா அவர் தெய்வம். அவருடைய உதவி உங்க கூட இருக்கும். அந்த ஆவி எனக்கு வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க பார்க்க. அந்த ஜெப ஆவி இன்னைக்கு ஜெபத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பதனால் உங்க ஜெப வாழ்க்கை, உங்க ஜெபம் அப்படின்னு உங்க கூட ஒரு 3 மணி நேரம் பேசலாம் அப்படின்னு. ஓகே எல்லாம். ஜெக்கரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். The book of Zechariah 12 and verse 10. And I will pour upon the house of David and upon the inhabitants of Jerusalem the spirit of grace and of supplications. தமிழில் அந்த முதல், நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். கையை மேலே உயர்த்திங்க. அதே வார்த்தை எடுத்து இப்படி சொல்ல போறேன். இன்னைக்கு விண்ணப்பம் பண்ற ஆவிய, கிருபையின் ஆவிய கொஞ்சம் மாற்றி சொல்லுவான், ஜெபிக்கிற ஆவிய இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஊற்றுவாராக. இப்படி சொல்லட்டுமா? அந்த ஜெப ஆவி, விண்ணப்ப ஆவி உங்க மேல ஊற்றப்படும் போது உங்க ஜெப வாழ்க்கையை அது ஊக்குவித்து, அதை எனேபிள் பண்ணி, எம்பவர் பண்ணி, சாதாரண விசுவாசியா இருப்பான முழங்கால் போட்டினா தேசங்கள் கூட அசைக்கப்படும் அளவிற்கு இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் ஜெபிப்பது, ஜெப ஆவியை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் என்ற பலிபீடத்தில் வந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பல வல்லமைகள் உண்டு. நம்பர் 1 இப்படி சொல்ற, முதலாவது, நீங்கள் ஜெப பலிபீடத்தில் ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்திற்கு பின்னாடி, நான் இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்றேன், ஒரு சூழ்நிலையும் இருந்த மாதிரி இருக்காது. பக்க சொல்ல, ஜெப ஆவி உனக்கு இருக்கணும், ஜெபிக்க கத்துக்கோ.
ஆனால் ஜெபிச்சினா முதலாவது என்னன்னு தெரியுமாங்க, ஜெபிச்ச பின்னாடி கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அதை முதல்ல நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, நான் ஜெபிப்பேங்க, நான் எப்போல்லாம் ஜெபிக்கிறேனோ அப்போல்லாம் ஏதோ ஒரு ஒன்று. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 20-21, the moment we pray situations begin to change. ஜெபிச்சாலே சூழ்நிலைகள் மாறும். 3:20-21 வாசிக்கிறோம். Now all the people, amen. Luke 3:20, yeah. Now when all people were baptized, அடுத்த வசனம் கொடுங்க பாருங்க. All the people were baptized. It came to pass that Jesus also was being baptized. எல்லாரும் ஞானசானம் எடுக்கறாங்க, இயேசுவும் ஞானசானம் எடுக்கிறார். ஞானசானம் மட்டும் எடுக்கல, and praying. ஒரு ஞானசானம், எல்லாரும் ஞானசானம் எடுத்தாங்க, இயேசு ஞானசானம் எடுத்தாரு. ஆனா இன்னொன்னும் அவர் செய்து கொண்டிருந்தார், அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் அதை நிறைய பேர் சொல்றதே கிடையாது. ஆமென். அவர் ஞானசானம் எடுத்தார், வானம் திறந்து. ஞானசானம் இல்லைங்க, அவர் ஞானசானம் எடுத்தாரு, ஆனால் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. சொல்லுமா, ஜெபம் பண்ணிட்டு இருந்த போது கர்த்தர் வானத்தை திறந்தார். நீங்க ஜெபம் பண்ணாலே சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்காதுங்க. அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகும், சூழ்நிலை மாறும், ஸ்டோரியை கர்த்தர் சேஞ்ச் பண்ணுவார். ஜெப ஆவி இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுது, வானம் திறந்தது, பரிசுத்த ஆவியானவர் சரீரம் தரித்து புறாவினுடைய சரீரத்தை கொண்டு கீழே இறங்கினார். வானத்திலிருந்து பிதாவானுடைய சத்தம் கேட்டுட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன். கையை மேல உயர்த்துவீங்களா? ஜெபிச்சீங்கன்னா ஸ்டோரி மாறுங்க. ஜெபிச்சீங்கன்னா ரொம்ப வருஷம் மாறாததெல்லாம் கர்த்தர் சடுதியாய் மாற்றுவார். எல்லாரும் நிக்கிறாங்க யோர்தானின் வெள்ளத்தில். இதுவரைக்கும் ஊர் உலகமெல்லாம் இயேசுவை என்ன தெரியுமா கூப்பிட்டாங்க? அவர் யோசேப்பின் மகன், தச்சனாயிருக்கின்ற யோசேப்பின் மகன் என்று தான் அழைத்தார்கள். ஆனால் அவர் ஜெபித்தார், ஞானசானம் எடுத்தார், வானம் திறந்த போது இதுவரைக்கும் யோசேப்பின் பிள்ளைன்னு தெரிஞ்சவளை வானம் சொல்லுகிறது, இவர் யோசேப்பின் மகன் அல்ல, இவர் தேவகுமாரன் என்று அறிவிக்கப்பட்டது. ஜெபிக்க கத்துக்கிட்டா சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். Story will change, situation will change, everything will change. Hallelujah. யாபேஸ் நமக்கு ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஆதாரம் பைபிளில். யாபேஸ் ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணும்போது இப்படிதான் பைபிள் சொல்லியது. யாபேஸ் தன்னுடைய தாய் அவனை ஈந்தெடுக்கும் போது யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். யாபேஸ் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதியும். ஜெபம் என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கின் இருதயத்தை துக்கப்படுத்த கூடாது, உம்முடைய கரம் என் மேல் இருப்பதாக கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளி செய்தார். ஜெபத்தின் பலன் என்ன தெரியுமாங்க? தன் சகோதரர் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் அவனை மேல வச்சார். Come on, somebody stretch your hand towards me. Prayer changes your story. ஜெபிச்சிட்டு வெளியே வரும்போதெல்லாம் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவாருங்க. ஜெபமே இப்படி சொன்னார். 2 நாளாகமம் 7:14 என் பேரை கொண்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடினால் பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவங்கள் பாவங்களை மன்னித்து, கடைசி வார்த்தை பாருங்க, நான் தேசத்தை சேமமாக்குவேன்ட்டார். ரிசல்ட் வரும். தைரியமா பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுவேங்க, ரிசல்ட் வருங்க. அது எப்போ வரும், எப்படி வரும், வருங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க கர்த்தர் கிட்ட கேட்க வேண்டியது, ஜெபிக்கிற ஆவி எனக்கு தருவீராக. நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும்போது, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கூட எனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது ஜெப ஆவி அவர் என் மேல் ஊற்ற நான் ஜெபிப்பேன். 1, ஜெபம் கதையே மாத்திரும். 2, ஜெபிக்கிற நீ. நிறைய பேர் பார்த்தீங்களா, சுபாவம் மாறுறதே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? 30 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, அது அப்படியே தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்காங்கன்னு சொல்லட்டுமா? அவங்க ஜெபிக்கிறது கிடையாது. நிறைய சொல்லணும். அது உட்காந்துட்டு தப்பாட்டு எதையாவது நினச்சிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டி முடியெல்லாம் வெள்ளையாகி பாட்டியாகி அப்பயும் அதுக்கு புத்தி வராது. நான் என்ன படிக்கிறேன், நான் என் வாழ்க்கையில் பைபிள் இருந்து ஜெபிச்சா 1 சூழ்நிலை மாறும். 2 ஜெபிச்சா ஜெபிக்கிறவன் மாறிடுவான்.
ஸோ அடுத்த முறை உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் மாற்றமே இல்லாமல் இருக்காங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க என்னங்க ஜெபிக்கலன்னு அர்த்தம். அது ஜெபம்லாம் பண்ணுறதில்ல, சும்மா சர்ச்சில் வந்து கையை தட்டி அப்படி சுற்றிட்டு போகுதுன்னு அர்த்தம். நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28-29 மறுரூப மலையில் 28 came to pass about 8 days after these sayings he took Peter, John and James. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை கொண்டு மலையில் ஜெபிக்க போனார். அங்கே கீழே என்ன எழுதிருக்கு? அவர் எதுக்கு போனாரா? நல்லா படிங்க. went to the mountain to pray. பக்கத்தில் ஜெபிக்க தான் போனாருங்க. போனதில் 3 பேர் ஜெபிச்சாங்களா? இல்லை நமக்கு தெரியும். ஓகே, அடுத்த வசனம். and as he prayed என்ன பண்ணாரா? அவர் யார் ஜெபம் பண்ணாங்க? இயேசு ஜெபம். என்ன பண்ணாராங்க? யார் ஜெபம் பண்ணாரா? என்ன பண்ணாரா? இப்படி 5-6 வாட்டி கேள்வி கேட்டே பைபிள் படிச்சுட்டே இருந்தால் பைபிள் ரொம்ப நல்லா புரியும். ஸோ இயேசு ஜெபம் பண்ணார். உங்களுக்கு தெரியும், கீழே படிக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. மீதி 3 என்ன செஞ்சீங்க? தூங்கிச்சிங்க. இயேசு ஜெபம் பண்ணார். அவருடைய முகம் மாறிட்டு அப்படி வஸ்திரமெல்லாம் வெண்மையாக பரலோகம் போல் காட்சி அளிக்க தொடங்கியது. ஆமென். 4 பேர் ஜெபிக்க போனாங்க, 3 பேர் ஜெபிக்கல. ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு. யார் ஜெபிச்சாங்களோ அவர் மறுரூபத்தை கண்டார். நல்லா கேட்டுக்கோங்க. ஜெபிக்கிற ஆவி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஜெபிக்கிறவங்களாம் அங்கே இருந்தீங்கன்னா, சூழ்நிலை மட்டுமல்ல மாறுவது, ஜெபிக்கிற நீங்களும் மறுரூபமாவீர்கள். You will begin to change. Hallelujah. மற்றவன் யாருமே பேதுருவின் முகம் அப்படின்லாம் எழுதியிருக்கா? யாக்கோபனுடைய முகம் சூரியன் போல் எவனுக்கும் மாறல. ஏன்னா அவன் என்ன பண்ணல? அவங்க என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல. இயேசு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். நல்லா கேட்டுக்கோங்க. ஜெபம் பண்ணா வானம் திறப்பது, சூழ்நிலை மாறுவது, பதில் வருவது மட்டுமல்ல, ஜெபிக்கிற நீங்க மறுரூபம் அடைவீர்கள். Prayer changes you. பக்கத்துல ஜெபிச்சியா? 9ஆம் அதே அதிகாரத்தினுடைய 43 பாருங்களேன். 43ஆம் வசனம் பைபிள் சொல்லுகிறது, and they were all amazed at the mighty power of God. தேவனுடைய வல்லமை விளங்க தொடங்கிச்சு. எல்லோரும் கண்டு ஆச்சரியப்பட்டார்களாம். ஜெபிச்சீங்கன்னா 1 சூழ்நிலை மாறும், 2 ஜெபிக்கிற நீங்களே மாறுவீங்க. எந்த அளவுக்கு மாறுவீங்கன்னா, ஜனங்க உங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு உங்க ஜெபத்தின் வல்லமை வெளிப்பட தொடங்கும். ஹல்லேலூயா. மாறணும் நீங்க. நான் மாறவே ஆசைப்படுறேன். நல்லா ஜெபம் பண்ணி தானா மாறிடும். நல்லா தூங்கு, எதுவும் மாறாது. பேதுரும், யாக்கோபு, யோவானும் ஜெபம் பண்ணவில்லை. இயேசு ஜெபம் பண்ணார். முகப்பிரகாசம், மறுரூபம், மகத்துவம், வல்லமை, அற்புதங்கள். வெளியில சொல்ல மாட்டீங்களா? Transformation and transfiguration is in the process of prayer. When we pray, our spiritual composition is altered. Amen. சின்ன வயசில் விளையாடுவோம். இந்த மேக்னெட் ஒன்று கிடைக்கும், எங்கேயாவது கிடைக்கும். சின்ன ஒரு ஆணி எடுத்து அந்த மேக்னெட் கூட வச்சிரும். அது வருஷி காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் வச்சுப்போம். சாயங்காலம் அந்த ஆணியை எடுத்து இரும்பில் வச்சா, சின்ன பின்னில் வச்சா அந்த பின்னு வந்து ஒட்டிக்கும். ஏன்னா இது மேக்னெட் கூட இருக்க 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 இந்த காந்தத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் அந்த ஆணி மேலே வந்துடுற மாதிரி நீ ஜெபத்தில் அவர் கூட ஒட்டிகிட்டே இருந்தினா, நீ வெளியே வரும்போது சூழ்நிலை மட்டுமல்ல, நீயே பிறரை இழுக்கத்தக்கவனாய் கர்த்தர் மாற்றுவார். சத்தமா சொல்லுங்க, ஜெபம் வல்லமையானது. இன்னிலிருந்து நீங்க பல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் கதவை பூட்டி கர்த்தர் சமூகத்தில் சென்று நல்ல ஒரு வர்ஷிப் சீடியை போட்டு, எதுவுமே கிடைக்கலன்னா கோஷி பாஸ்டருடைய 9 வால்யூம் இருக்கு, அதை போட்டு அதை பாட்டை கேட்கும் போது நல்லா வாயை திறந்து, யாரும் உங்களை பார்க்க போறது இல்லை பாருங்க, கதவை பூட்டி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி வார்த்தையெல்லாம் அறிக்கை செஞ்சுட்டு வெளியே வந்து பாருங்களேன், காந்த சக்தி மாறி உங்கள் வாழ்க்கையில சூழ்நிலை மாறுவது மட்டுமல்ல, நீங்களும் மாறுவீர்கள். சுபாவம் மாறும், மறுரூபம் அடைவீர்கள். Hallelujah. Prayer changes not only things, prayer changes me. Amen. Story will change, we will change. மூணாவது, ஜெபிக்கிறவங்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம், ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் வழிகாட்டுவார். சூழ்நிலை மாறுவது மட்டுமல்ல, நீங்க மாறுவது மட்டுமல்ல,
வெற்றிக்குரிய வழிகளை உங்களுக்கு கர்த்தர் காண்பிப்பார். 33:3 எரேமியாவில் கர்த்தர் இப்படி சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை கொடுப்பேன். நீ அப்படி செஞ்சு என்னை கூப்பிட்டினா, ஜெபம் பண்ணினா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் உனக்கு தெரியாத வழிகளெல்லாம் நான் உனக்கு காண்பிப்பேன்ட்டார். ஆண்டவர் உனக்கு அழகான வழிகாட்டதை தருவார். அது இங்கிலீஷ் பைபிள் எப்படின்னா, ஐ வில் ஷோ யூ அப்படின்றார். ஐ வில் ஷோ யூ கிரேட் அண்ட் மைட்டி திங்ஸ். ஐ வில் ஷோ யூன்னு என்ன தெரியுமாங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு வழி நான் உனக்கு அந்த வழியை காட்டுறேன்னு. தோல்வியில் போய் உட்காருவீங்க, எழும்பும்போது இப்படி பழகிட்டே வாங்கலங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வித்தியாசமாய் மாற்றுவார் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபத்தில் நீங்கள் கர்த்தருடைய வழியை காண்பீர்கள், அங்கெல்லாம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். தாவீது போய் நெருக்கத்தின் நடுவில் 1 சாமுவேல் 30:6-8 நெருக்கடியின் உச்சகட்டத்தில், அதெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை, எல்லாத்தையும் இழந்தார், கல்லெறிய தொடங்குகிறார்கள். அவன் கர்த்தரிடத்தில் போய் கேட்டான், கர்த்தாவே நான் என்ன செய்யணும், நான் என்ன போகணும், என்ன பண்ணணும்னு கேட்டார். கர்த்தர் சொன்னதை தாவீது செய்தபோது உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய வெற்றிகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே நம்புறீங்க? நீ கர்த்தர் இடத்துல ஜெபிக்க போன பின்னாடி கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், வழிகாட்டும் தேவன் உன்னை வெற்றியில மாற்றுவார். 1 சாமுவேல் 17 வாசிக்கும் போது வெற்றிகரமாய் திரும்பும் சாட்சிகள் எல்லாம் வாசித்திருக்கிறோம். ஆமென். மீண்டும் ஒரு முறை அதே போன்ற ஒரு யுத்தம் நெருக்கடி தாவீதுக்கு வந்தபோது தாவீது கர்த்தரிடத்தில் போய் மீண்டும் கேட்கிறான், கர்த்தாவே இந்த பிலிஸ்தர்களுக்கு நான் விரோதமாய் போகட்டுமா, நான் யுத்தத்தில் இறங்கட்டுமா என்று கேட்டார். கர்த்தர் இந்த நேரத்தில் பேசினார். 24ஆம் வசனம் சொல்றார், நீ கடந்து போ, முசக்கட்ட செடியின் நுனிகளில் அலையும் ஓசை கேட்கும் போது பட்டயத்தை தூக்கிட்டு உள்ள போ. அழகா கர்த்தர் டிரெக்ஷன் கொடுக்கிறாங்க. இப்படி சொல்லணுமா, ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் வழி காட்டுவார். இன்னொரு முறை ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் வழி காட்டுவார். ஆண்டவர் என்ன செய்யணும், எங்க போகணும், எப்போ வெட்டணும் எல்லாம் சொன்னாருங்க. பட்டயத்தை தாவீது தூக்கினான் இல்லையோ, அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் பிலிஸ்தர்கள் மேல் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருந்தார். ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. It gives you direction. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நடத்தினார்னா நீங்க ஒரு நாளும் தோல்வியை காண மாட்டீர்கள். ஜெபம் வல்லமை மிக்கது. ஹல்லேலூயா. ஸோ ஏன் ஜெபிக்கணும், ஏன் எனக்கு ஜெப ஆவி தேவை? ஆமென். ஜெப ஆவின்னு ஒன்று உங்களுக்கிட்ட ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிச்சிங்கன்னா, முதலாவது உங்க ஜெபம் எப்படி இருக்கும்னா, நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம். யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம், the effectual fervent prayer of a righteous man availed much. நீங்க ஜெபத்தில் ஊக்கமா இருந்தீங்கன்னா அந்த ஜெபத்தின் பதில்கள் ஆச்சரியமா இருக்கும். அது ஆம்பிளிஃபைட் பைபிள் heartfelt continued prayer, இதயபூர்வமான, பக்கத்தில் உதடிலிருந்து மட்டும் இல்லைங்க, இதயத்திலிருந்து வர்ற அந்த ஊக்கமான ஜெபம் அது அதிக பலன்களை கொண்டு வரும். ஆமென். ஸோ நமக்கு ஜெப ஆவியை கர்த்தர் தரும்போது அந்த இதயபூர்வமாக இதய ஆழத்திலிருந்து வருகிற ப்ரேயர் ரூட்டட் இன் ஹார்ட், அந்த ஜெபம் நிறைய பலன்களை கொண்டு வரும். பக்கத்தில் சோம்பேறியா இருக்காது, ஆவியில் ஊக்கமாயிரு, கர்த்தரை சேவித்து கொண்டு. ரோமர் 12:11-12 சொல்றேன், நம்பிக்கையில் களி கூறு, உபத்திரவத்தில் பொறுமையாயிரு, ஜெபத்தில் தரித்து இரு. இன்னொரு முறை சொல்வேன், நீங்கள் ஆமேன்னு சொன்னால் போயிடலாம். நம்பிக்கையில் களி கூறுங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் தரிச்சு இருங்கள். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆவியானவர் உங்களை எனர்ஜைஸ் பண்ணி எம்பவர் பண்ணி உங்கள் ஜெப வாழ்க்கையை வித்தியாசமாக மாற்றி உங்கள் ஹார்ட்டில் ஒரு கனெக்டிவிட்டியை வச்சு உங்கள் ஜெபத்தை வேற ரேஞ்சில் கர்த்தர் கொண்டு போவார். பைபிள் அதே யாக்கோபு 5 வாசிக்கிறோம், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் வானத்தை 3 வருஷமும் 6 மாதமும் கர்த்தர் மூடி வைத்தார். மீண்டும் எலியா ஜெபம் பண்ணினான். இப்போ சொல்றார், அவர் செய்த ஊக்கமான ஜெபத்திற்கு கர்த்தர் மீண்டும் வானத்தை திறந்தார். பரிசுத்த ஆவியானவர் எலியாவோடு கூட இருந்ததனால
அவன் ஜெபம் ஊக்கமான ஜெபமாயிருந்தது. அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரி உங்க மேல இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த ஜெப ஆவி உங்களுக்கு தருவதனால் என் ஜெபம் வித்தியாசமா இருக்கும். கையை உயர்த்தக்கூடியவர்கள் உயர்த்துவீங்கன்னா இன்னைக்கு உங்க ஜெப பலிபீடத்தை கர்த்தர் அக்கினியாய் மாற்றுவார். Let there be fire on your prayer altar. நியூ லைஃப் சர்ச்சில் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜெபிக்க போறாங்க. யார் இந்தியாவில் ஜெபிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த சர்ச்சில் இருக்கிற சிலர்லாம் ஜெபிக்கிற ஜெபத்தால தேசங்களை கர்த்தர் அசைப்பார், ஜாதி ஜனங்களை மோதி அசைப்பார், சுவிசேஷ எதிரொலி மீண்டும் உண்டாகும். ஏய் ஜெபமே! இரண்டாவது, நீங்க ஜெபிக்க ஜெப பலிபீடத்தில் வரும்போது அது உடன்படிக்கை. கண்டிப்பா அங்க சகாயம் இருக்கும். பக்கத்துல தைரியமா வாயேன், இது உடன்படிக்கையின் பலிபீடம். இங்க நான் கூனி குறுகியெல்லாம் வரல, பிள்ளை என்ற உரிமையோடு வருகிறேன். எபிரேயர் 4:16 சொல்றார், let us therefore come boldly to the throne of grace, boldly to the throne of grace to obtain mercy, amen, and find grace to help in time of need. என் ஆபத்தில் என் கஷ்டத்தில் எனக்கு உதவி பெறுவதற்கு, சகாயம் பெறுவதற்கு, இரக்கம் பெறுவதற்கு நான் கூனி குறுகி அல்ல, நான் தைரியமாய் என் ஜெப பலிபீடத்தில் வருவேன். ஏன்னா நான் பிள்ளையாய் வருகிறேன். கர்த்தனுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். என் ஜெபம் என் உரிமைன்னு சொல்றவங்க இருந்தா அவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இப்படி சொல்ல விரும்புகிறேன், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் உங்க ஜெப பலிபீடத்தில் இதுவரை இல்லாத விதத்தில் உங்களுக்கு உதவியாளராயிருந்து, உங்களுக்கு சகாயராயிருந்து, உங்களுக்காய் மன்றாட்டின் பங்குல உங்களை மேல் ஜெப ஆவியையும் கிருபையின் ஆவியையும் தந்து உங்களை அசாதாரணமாய் நடத்துவார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? ஆமென். சங்கீதம் 5:3 இப்படி வாசிக்கிறோம், my voice shall thou hear in the morning. என்னுடைய சத்தத்தை நீர் காலையில கேட்பீர். in the morning I will direct it to you and I will look up to you. அப்படின்னு சொன்ன போன இந்த மார்னிங் I will direct my prayer to you. காலையில என் ஜெபத்தை உங்க பக்கமா திருப்பி நான் உம்மை நோக்கி பார்ப்பேன். ஜெபிக்கணுங்க நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம், அது அதிகாலையிலையும். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவருடைய துணையோடு ஜெபிச்சு பாருங்க, பெரும் வெற்றி. சங்கீதம் 57:2 இப்படி வாசிக்கிறோம், I will cry unto God most high. I will cry out to God most high, to God who performs all things for me. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவன் கிட்ட நான் அழுது கூப்பிடுவேன். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். இன்னொருத்தர் உனக்கு ஜெபிக்கிறத விட நீங்க கர்த்தரிடத்துல, இந்த வாழ்க்கை பாதையில எல்லா மனிதனுக்கும் தேவனுடைய துணை வேண்டும், தேவ உதவி வேண்டும். மனித உதவி மட்டும் போதாது. அப்படி போதுமா இருந்தால் இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அதெல்லாம் மீறி வந்திருக்கீங்க. மனித உதவி இருந்தும் அது சஃபிஷியன்ட் இல்லை. இருக்கீங்களா? என்ன, எனக்கு எல்லாம் மனிதர்கள் எவ்வளோ பேர் தெரியும், அது எனக்கு போதுமானதா இல்லை. அதையும் தாண்டி என் வாழ்க்கை துன்பங்களில் ஜெயித்து நான் கரை சேரணும்னா எனக்கு யாருடைய உதவி வேணும்? அது எனக்கு கிடைக்கும் ஒரே இடம் என் ஜெப பலிபீடம். must come to the altar of prayer. அங்கே வந்து ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு சகாயம் தருகிறார், உதவி செய்கிறார். கை 2 மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். என்ன விஷயத்திலெல்லாம் கர்த்தர் குறுக்கிடணும்னு நீங்கள் எதிர்பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், கர்த்தர் சடுதியாய் குறுக்கிடுவார். Suddenly God will intervene. காரியம் மாறுதலாய் கர்த்தர் முடிப்பார். என் ஜெயத்தை நான் காண்பேன் என்ற விசுவாசம் உள்ளவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 3வது, நாம ஜெபிக்கும் போது ஆமேன் ஒரு வெற்றிகரமான வாழ்வை கர்த்தர் தருகிறார். ஏன்னா அவர் நமக்கு எப்பவுமே வழிகாட்டுகிறார். தாவீதை இப்போதான் வாசித்தோம், தாவீதின் யுத்தங்கள் ஜெயமா நடந்தது. எப்பெல்லாம் இப்படி நல்ல எப்பெல்லாம் தாவீது கர்த்தரை
கஷ்டப்பட்டு யுத்தம் போனானோ அப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஸோ நமக்கு ஜெபத்தில் அவருடைய வழிகாட்டுதல் ரொம்ப. ஸோ நீதிமொழிகளில் ஞானி 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார், உன் வழிகளிலெல்லாம் கர்த்தர் என்ன செய், நினைத்துக்கொள், அவன் பாதைகளை செவ்வையாக்குவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் வழிகளிலெல்லாம் கர்த்தர் நினைச்சுக்கோ. பக்கம் என்ன அவர் வழிகாட்டுவாருங்க. இன்னொருத்தர் இந்த பக்கம் ஜெபிக்கிற எனக்கு என் வாழ்க்கையை ஜெயமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். 4வது இப்படி சொல்ல போகிறேன், இந்த ஜெப ஆவி பெற்று ஜெபிக்கிற நீங்கள், ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தால் மிகப்பெரிய வல்லமை மிக்க ஜெயத்தை கர்த்தர் தருவார். You will be more than a conqueror in all the battle. உங்கள் வாழ்க்கை யுத்தத்திலெல்லாம் கொஞ்ச நாள் தாங்க எல்லாம் அப்படி இப்படி பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா உன்னை தூக்கி மேலே வச்சு அழகு பார்ப்பார். பக்கத்தில் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பேன். ஏன்னா நான் எந்த பிரச்சனை வந்தாலும் என் ஜெப பலிபீடத்தில் சென்று நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் இருக்கேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். 58:6 ஏசாயா ஃபாஸ்டிங் பற்றி சொல்றாரு. 58:6 of the book of Isaiah. Is this not the fast that I have chosen? நான் தெரிந்து கொண்ட உபவாசம் இது அல்லவா? பக்கத்தில் ஜெபிக்கிறியா கேளு. ஆனால் இந்த உபவாசம் இந்த ஜெபத்தில் சொல்றாரு, டு லூஸ் த பாண்ட்ஸ் ஆஃப் விக்கெட்னஸ். அக்கிரமக்காரனுடைய கட்டுகள்லாம் தெரிக்கும், மிகப்பெரிய பாரங்கள்லாம் உடையும், கட்டுண்டவர்கள்லாம் விடுதலை ஆவார்கள். எல்லா நுகங்களையும் முறிக்க மாட்டீர்களா? இன்னொரு முறை அதை கொஞ்சம் நல்லா அழுத்தி சொல்றேன். என்னையும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பக்கத்தில் ஜெபிக்கிறியா? கூட கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருக்கா? அது பலன் என்ன தெரியுமாங்க? எப்படி இருக்கு தமிழ்ல? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகங்களையும் நீங்கள் உடைக்க மாட்டீர்களா? ஜெபம் இல்லாம ஒரு வல்லமை, அதுல உபவாசம் இருந்துச்சுன்னா அது அதை விட. பைபிள் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் 4 இயேசு ஜெபிக்க போனார். ஆமென். அவர் சோதிக்கப்பட்ட பின்பு திரும்பிய போது 14 லூக்கா 4:14 சொல்லுது, ஜீசஸ் ரிட்டர்ன்ட் இன் தி பவர் ஆஃப் தி ஸ்பிரிட். அவர் ஆவியின் வல்லமையோடு கூட மீண்டும் திரும்பி வந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபிக்கிறீங்களா? இல்லை உங்க ஆமேன் கேட்கல. ஜெபிக்கிறீங்களா? நான் ஜெபிச்சுட்டு திரும்பும் போது நீங்க லேசாலாம் வரமாட்டீங்க, ஆவி வல்லமையோடு நீங்கள் வருவீர்கள். 2 கையை உயர்த்தும் போது சொல்லட்டுமா? ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. நல்லா கேட்டுக்கோங்க, இது நல்லா கேட்கணும். நல்லா நீங்க ஜெபிக்க மட்டும் கத்துக்கு. ஜெப ஆவி இருக்கா? இப்போ நிறைய ஊக்கமான ஜெபம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஜெபிச்சிங்கன்னு வைங்களேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது யாருக்காகவும் சொல்ல, ஜெபிக்கிறவங்களுக்காக சொல்றேன். நிஜமா நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்களை லேசலாம் யாரும் நோண்டிடக்கூடாது. சும்மா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னா பண்ணலாம், ரொம்ப நாள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நீ யாரு? ஜெபிக்க. நான் அதை எப்படி எக்ஸாம்பிள்லாம் நிறைய பைபிளில் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லி இப்போ மன கஷ்டம்லாம் கொண்டு வர விரும்பாமல் சிம்பிள் சொல்கிறேன். எல்லா நாடுகள் ஒரு 186 இப்போ அதுக்கு மேலே நாடுகள் இருக்குது. 186 கண்ட்ரிஸ் இருக்குது இந்த உலகத்தில். நாடுகள் இருக்குது. சில நாடுகளில் மிளகா பட்டாசு இருக்குது, சின்ன சின்ன குண்டெல்லாம் வச்சுருப்பாங்க சின்ன நாடுகளில். இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் யுத்தம் நடக்குது. எல்லாம் நேட்டோ நாடுகள், அமெரிக்கா எல்லாம் வாயின் குரல் கொடுத்தாங்க. ஆனால் யாரும் அவனை அடிக்க மாட்டாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், அடிக்க வேண்டியதானடா அவனை அப்படின்னு. எனக்கே கோவம் வந்து, அந்த நல்ல நாடை இவ்வளோ தூரம் நாசம் பண்ணிட்டீங்களே, இதை போய் எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து தொலைக்க வேண்டியதானேன்னு. ஏன் தெரியுமா அடிக்க மாட்டாங்க? கீழே எழுதியிருக்காங்க, அவன் நியூக்ளியர் பவர் வச்சுருக்கானா. என்ன பவருங்க? அதனால அடிக்க கிடிக்க பண்ணிட்டா அவன் எதா கொளுத்தி விட்டானா உலகமே நாசமாக போயிடும். அந்த பயத்தில் அமெரிக்கா கூட ஒரு அம்பை கூட அடிக்காம உட்காந்துருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நான் நீங்க அரசியல், உலக அரசியலாம் நான் பேச வரல. ஆனா அந்த நாட்டுக்கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வல்லம் இருக்கு பாருங்க, அது என்னன்னு தெரிஞ்ச ஒருத்தனும் இன்ன வரைக்கும் ஒரு மிசைல யுக்ரைனை பண்ணிக்கிறான். யுக்ரைனுக்குள்ள அங்க எங்க லிட்டில் அடிச்சுக்கிறான். ஆனா ரஷ்யா அப்படியே தான் இருக்கு.
அடிக்க மாட்டான் யாரும். இங்கிருந்து குரல்லாம் கொடுக்குறான். நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றோம்? இந்த வரைக்கும் அடிக்கல, தொலைக்கல, ஒன்றும் பண்ணல. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற பவர் நாங்க சொல்லுங்க, அணுவை தாண்டி என்ன சொல்லலாம், நியூக்ளியர் பவர்ல இருக்கு என்ற மாதிரி ஜெபிக்கிற நீங்க அதை விட நிறைவானவர்கள். அதான் சொல்றார் ஏசாயா. ஸோ உங்களை சும்மா வந்து அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், பண்ணிக்கோ, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா எனக்கு ஜெப வாழ்க்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமேன்னு சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. பக்கம் சொல்ல, இவங்க விசுவாசி தானே. நியூக்ளியர் பவர் கிட்ட போயிட்டு மிளகா பட்டாசு, நாட்டி வெடி செல்லுமா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் அந்த மாதிரி விசுவாசிக்க தொடங்கும். இன்னைக்கு ராத்திரி போய் சாப்பிட்டு இப்படி முடிச்சோன்னா கதவை பூட்டி ஒரு 1/2 மணி நேரம் முழங்கால் அணிந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது சொல்ல, ஹே ஜீசஸ் பவர் இஸ் சூப்பர் பவர். ஹல்லேலூயா. மொத்தம் அந்த ஊர்ல இருக்கிற பேய்ங்களாம் நடுங்கி ஓடுங்க. ராத்திரி பார்த்தா சலசலப்பா இருக்கும். ஏன்னா நீ முழங்கால் படியிட்டால் ஜெபம் வல்லமை மிக்கது. ஹல்லேலூயா. ஆமென். சாத்தானுக்கு உன்னை நல்லா தெரியும். இயேசு அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தை செய்யும்போது அவர் பேய் ஓட்டுறாருன்னு ஸ்கேவாவும் புத்தர் போய் பேய் ஓட்டினாங்க. பிசாசு என்ன தெரியுமா சொன்னா, இயேசுவை எங்களுக்கு தெரியும், பவுலை எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுறான்ட்டார். ஜெபம் இல்லாத ஒரு ஊழியமே ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து கதரனஸ்க்கு வரும்போது பிசாசுகள் சத்தமா சொல்லிடுச்சு, எங்கள் நேரத்துக்கு முன்பாகவே ஏன் எங்களை அழிக்க வருகிறீர்? ஜெபிக்கிற நீ எழுந்து நடந்தா போதுங்க. உங்க வீட்டுல காத்து வருது, அது வருது, இது எதுவும் வராது. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க. ஆமென். 5ஆவதாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஜெப ஆவி உங்களுக்கு இருந்தா உங்க ஜெப பலவீனத்தை அது எடுத்துரும். நிறைய பேரால் ஜெபிக்க முடியாத காரணம் ஒரு பலவீனம். 26:41 மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள், that you may not enter into temptation. The spirit is willing. ஆவி உற்சாகமா இருக்கு, மாம்சம் பலவீனமா இருக்கு. இன்னைக்கு நீங்க என்னைக்கு ஜெப ஆவியை பெற்றுக்கொள்றீங்களோ, இன்னைக்கு ராத்திரி அதான் உங்களுக்கு ஜெபம். அது உங்களுடைய ஆமென். மாம்சம் பலவீனமா இருந்தாலும் உங்களை எனர்ஜைஸ் பண்ணி, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை திரும்ப எழுந்து ஜெபிக்கிற பலனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். ரோமர் 8:13 வாசிக்கிறோம், if you live after the flesh, நீங்கள் மாமிசத்தின்படி வாழ்வீர்களே, ஆனால் நீங்கள் மரிப்பீர்கள். மாம்சத்தின் செய்கைகள் மரணத்தில் கொண்டு போய்விடும். பட் பை த ஸ்பிரிட், ஆவியினால நீங்கள், if you put to death the deeds of the body, உங்க சரீரத்தினுடைய தீய செயல்களை நீங்க சாகடிச்சா நீங்க பிழைத்திருப்பீங்க. ஜெபிக்கணும்னா மாம்சம் பலவீனம், ஆவி உற்சாகம். ஆனா மாம்சம் அனுமதிக்காத நேரத்தில் உங்க மாம்சத்தை சிலுவையில் அறைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தந்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டே இருங்களேன், உங்களை அது எனர்ஜி பண்ணிட்டே இருக்கும், உங்களை தூக்கி நிறுத்திட்டே இருக்கும். வசனத்தோடு சேர்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற உங்களுக்கு கிடைக்கிற இன்னொரு பாக்கியம், என் பரிசுத்த ஆவியானவனுக்கு துணையாக இருந்து ஜெபிக்கும் போது தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரோமர் 8:27 வாசிக்கிறேன், சீக்கிரம் முடிப்போம். And he that searcheth the hearts knows what the mind of the Spirit is, because he makes intercession for the saints according to the will of God. தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சு தன் பரிசுத்தவான்களுக்காக சிந்தனையை புரிந்து கொண்டு உங்களுக்காய் ஜெபிப்பது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். 1 யோவான் 5:14-15 இப்படி வாசிக்கிறோம். And this is the confidence that we have in Christ, that if we ask anything according to his will, he heareth us. சித்தத்தில் ஜெபிச்சா நடந்துருமா? ஆனா அந்த சித்தம் உங்களுக்கு தெரியாத போது பரிசுத்த ஆவியானவர் சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பக்க சொல்ல, ஆவியின் துணையோடு நீங்க ஜெபிக்கணும். அதுக்கு 15 சொல்றாரு, and if we know that he hear us,
அவர் என் ஜெபத்தை கேட்பார் எனக்கு தெரியுமானால், whatsoever we ask, நான் எதை கேட்டாலும், we know that we have the petitions that we desired of him. ஆமென். ஜெபிக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் ஜெபிக்கும் போது நம்ம ஜெபம் தேவ சித்தத்தின் ஜெபமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஏழாவதாக இப்படி சொல்ல விரும்புகிறேன், பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நீங்கள் ஜெபிக்கும் போது, எத்தனை பேர் இன்னைக்கு கேட்க போறீங்க, ஆண்டவரே ஜெப ஆவி தாங்கன்னு. மே மாதமோ ஜூலை மாதமோ 10 நாள் ஜெபங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய அசைவுங்க. எதெல்லாம் நடக்காதுன்னு சாத்தான் தடுத்து வச்சானோ அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் துணையாக இருக்கும்போது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை பரிசுத்த ஆவி நினைவூட்டுவார். இயேசு சொன்னார், இந்த மலையை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, அது பெயர்ந்து போய் சமுதிரத்தில். அப்படின்னா சில மலை என்பது ஒரு பிரச்சனை, சில பிரச்சனைகள் நீங்கணும்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு வசனம் நமக்கு இருக்கணும். நீங்கள் நிறைய கேட்பீங்க, ஆனால் மறந்துடுவீங்க. ஆனால் உங்களோடு இருக்கிறார் என்பதை விட உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவி இருக்கிறார். ஸோ ஒரு சூழ்நிலை நீங்கள் போகும்போது, அந்த சூழ்நிலை என்ன தெரியும் செய்யணும்னு கலங்கி நிற்கும்போது, நீங்கள் ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை நெட்வொர்க் பண்ணுறவர் திடீரென்று அந்த சூழ்நிலைக்கேற்ற சரியான வார்த்தையை உங்கள் நினைவுல கொண்டு வந்து உங்கள் வாயில அறிக்கை நீங்கள் செய்ய அந்த சூழ்நிலையை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார். இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களாங்க? யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்ற? ஹவு ஃபோர்சிபிள், எப்படி உங்களை விளக்குறது? தமிழ் படிங்க. போதும், அது போதும், அது போதும். பக்க சொல்ல, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் துணையா இருக்கும்போது நம்ம ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்தில் நம்ம சூழ்நிலை எதுவோ அந்த சூழ்நிலையை தெரிக்க செய்கிற செம்மையான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தருவார். நீங்க ஜெபிச்சு முடிச்சு சொல்வீங்க, நான் வாழல்ல தலை சொல்ல வைக்கக்கூடிய கிருபையை பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை நெட்வொர்க் பண்ணி சரியான வார்த்தையை உங்களுக்கு தருவார். நீங்க வளர்றீங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஓகே, ராமன் சொல்ல மாட்டீங்களா? இயேசு என்ன சொன்னார்ன்றத ஆழமா கேட்கணும் தயவுசெய்து. 16:26 யோவான் இப்பதான் படிச்சோம். பட் the comforter, 14:26 John, the comforter which the Holy Spirit whom the Father will send in my name, என் பிதா என் நாமத்தில் உங்களுக்கு அனுப்ப போகிற தேற்றவாள் நாம் பரிசுத்த ஆவியானவர், அவர் வரும்போது நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், யார் வராரு? அவர் என்ன வரும்? he will teach you all things and bring all things to your remembrance. வார்த்தையெல்லாம் உங்க சிந்தனைக்கு கொண்டு வந்து, whatsoever I have said unto you he will bring to your remembrance. நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? நினைவூட்டுவார். நான் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தேன், நீங்கள் இப்போ மறந்து போயிட்டீங்க. கோஷி பாச சொல்கிறார், இப்போது 31 வருஷம் நிறைய கற்றுக் கொடுத்தேன், அடுத்த வாரமே மறந்துடுறீங்க. அதனால் சில சூழ்நிலை வரும்போது நிற்கக்கூடிய திராணி இல்லாதவராக நீங்கள் தத்தளிக்கிறீங்க. ஆனால் ஜெபத்தில் என்னுடைய ஆவியோடு வரும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை நான் உனக்கு நினைவூட்டி, ஏன்னா வார்த்தையால் தான் வெளிச்சம் வந்து ஜெயம் வரும் என்றால் கர்த்தர் செய்வார். யோவான் 16:13 இப்படி வாசிக்கிறோம், 16:13, how be it when the spirit of truth is come, சத்திய ஆவியானவர் வரும்போது, he will guide you into all the truth, he shall not speak of himself. அவரை பற்றி அவர் பேச மாட்டாராம். whatsoever he shall hear, ஆமென், பரலோகம் என்ன சொல்லுகிறதோ அதை அவர் கேட்டு, that he shall speak and he will show you things to come. என் ஆசை என்ன தெரியுமாங்க? உங்களை பற்றி சொல்லட்டுமாங்க? நீங்கள் ஜெபிக்கும் போது என் ஆசை என்ன தெரியுமாங்க? நீங்கள் ஜெபம் பண்ணி எல்லா பக்கத்தில் நெருக்கிறாங்க, பல கஷ்டம், நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும்னா, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது 10 வருஷம் திட்டமெல்லாம் உங்களுக்கு தெரிகிற அளவிற்கு நீங்கள் வளர்ந்திருப்பீர்களா?
நீங்க ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது, ஆமென், இந்த விஷயம் என்ன ஆகுமோன்னு கலங்கி போய் ஜெபம் பண்ணீங்க. வெளியே வரும்போது நீங்க சொல்லணும், எனக்கு நல்லா தெரியுதுங்க, இது இப்படிதான் முடியுங்கன்னு சொல்ற அளவு. புரியல உங்களுக்கு? புரியாது. ஆமென். ஸோ நான் என்னை பற்றி பேச மாட்டேன், நான் வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஜெபிக்கிற நீங்கள் யாரா தெரியுமா மாறுவீங்க? பார்வையாளர்கள். அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். 10 வருஷம் பின்னாடி உள்ள விஷயங்கள்லாம் கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்த தொடங்குவார். அதை பார்க்கும் கண்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஸோ எந்த நெருக்கடியில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஜெப ஆவி உங்களுக்கு இருக்கும்போது அங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தை, அந்த சீசனுக்கு ஏற்ற வார்த்தை வரும்போது சீசனுக்கு தேவையான பதிலையும் கர்த்தர் தருவார். எத்தனை பேர் நீ கர்த்தர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்குறீங்க? அந்த வார்த்தை வரும்போது வெற்றியை தருவார். அப்போ அவன் சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அந்த ஒரு வார்த்தை அந்த சூழ்நிலை மாற்றக்கூடிய வார்த்தை. சில நேரம் நமக்கு அந்த வார்த்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த சரியான வார்த்தையை அந்த சீசன்ல இல்லைங்களே, புரியல. இப்போ பக்கத்தில் இந்த காலத்தில் உங்ககிட்ட அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. சாப்பிட்டு தூங்க சொல்றார். அவ்வளோதாங்க நிறைய பேருக்கு தெரியுது. இப்படி அடிக்கடி உங்கள் விசுவாசிங்களை பார்க்கும்போது நீங்கள் என்ன திரும்ப கேட்கணும், இந்த சீசனில் உங்ககிட்ட ஆவியானவர் என்னங்க சொல்கிறாரு? அடிக்கடி அப்படி பண்ணுங்க. பண்ண என்ன இவ இப்படியே கேட்டுட்ருக்கா அப்படின்னு ஜெபத்தை கொஞ்சம் அதிகரிக்கட்டும், வசனத்தை கொஞ்சம் தியானிக்கட்டும். வாட் இஸ் காட்? என்ன பாருங்களேன், நிறைய விசுவாசிகளை என்ன மன்னிக்கணும், எந்த காலத்திலும் அவர் எதுவுமே சொல்கிறது சும்மா ஆமென் இவன் சொல்லிட்டு போகிறீங்களே தவிர சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை நமக்கு இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற God speak to me. யூதா 1:20 முடிக்கிறேன். பட் ஈ பிலவர்ட், அருமையான படிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கும். போதும். எப்போ நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணமா? பரிசுத்த ஆவிக்குள். You have to pray in the Holy Spirit. ஆவியில ஜெபிக்கணும், ஆவியில ஜெபிக்கணும். 1 கொரிந்தியர் 14:14 உங்களுக்கு தெரியும். நான் மனிதர் பாஷை பேசினாலும் அப்படின்னு அந்நிய பாஷை பற்றி சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தேவனை எப்படி ஜெபிக்கணும், பவுலினுடைய அனுபவத்தை சொல்கிறாரு. நான் ஆவியில் ஜெபிப்பேன். பக்கத்தில் நான் ஆவியில் ஜெபிப்பேன். அது ஒரு தனி பாடமாக எடுக்கணும்னா நிறைய நேரம் ஆகும். பவுலினுடைய லைஃப் ஸ்டைலில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் அவருக்கு கொடுப்பார். ஆமென். பவுலை போல நீங்கள் ஆவியில் ஜெபிக்கணும், வார்த்தையோடு நீங்கள் கனெக்டடாக இருக்கணும். எப்போ அந்தந்த சூழ்நிலை நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சரியான வார்த்தை கொடுத்தார், இந்த வார்த்தையின்படி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், கர்த்தர் எனக்கு வெற்றியை தரப்போகிறார். மாற்ற முடியாத என் துணையாளர் பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு நிமிடமும் அவர் எனக்கு தேவை, ஒவ்வொரு மணித்துளியிலும் அவர் எனக்கு தேவை. எல்லா கஷ்டத்திலும் அவர் என் கூட இருக்கணும், எல்லா சிச்சுவேஷன்ல எனக்கு அவர் இருக்கணும். அவருடைய துணை இல்லாமல் என் ஜெபம் ஒரு ஜெபமே அல்ல. ஆனால் அவர் துணையா இருக்கும்போது நான் ஜெபிக்கிற என் ஜெபம் என்னை இன்னொரு பரிமாணத்தில் என் வாழ்க்கை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபத்தின் ஆவியை ஜெக்கரியாவுக்கு சொன்ன வார்த்தையின்படி, may God give you the spirit of supplication. ஜெபிக்கிற ஆவி இந்த சபையில் நிறைய பேருக்கு இந்த வருஷம் கர்த்தர் கொடுப்பாராக. 2 கையை உயர்த்தும் போது இப்படி 3 முறை சொல்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் ஜெப ஆவியை கர்த்தர் உங்க மேல தருவாராக. A fresh wave of the spirit of prayer and supplication, let it come upon you. இந்த ஜனங்கள் மேல் வருவதாக. ஹல்லேலூயா. இந்த ஜெப அக்கினி நீ ஒரு நாள் இறங்கவே கூடாது. இந்த சர்ச்சில் இருக்கிறவங்கெல்லாம் நெருப்பா இருக்கணும். இருக்கீங்களா? ஜெபம்னா அப்படி இருக்கணுங்க. இனியெல்லாம் நம்ம எல்லா சர்வீஸ்லையுமே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஜெபத்துக்குன்னே ஒரு தனியான நேரம் இருக்கும்.
உங்க வீடுகளில் ஜெபிக்கணும், போகும்போது ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஜெபியுங்கள். ஜெப ஆவியை உங்க வாழ்க்கையில வளர்த்துக் கொள்ளுங்க. அவரை நோக்கி கூப்பிடணும். டெஸ்பரேஷன் நமக்கு தேவை. ஏக்கத்தோடு இருங்க. நம்ம பாடின பாட்டு என்ன சொல்லுது? வசனத்தின்படி தாகமுள்ளவன் மேல் எதுவுமே தாகமா இருக்கீங்க. இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் நான் அவரை நோக்கி பார்க்கணும். வறண்ட நிலங்கள் ஆறுகளாய் மாறணும். இதுவரை இல்லாத ஒரு ஜெபத்தின் கிருபையை கர்த்தர் எனக்கு தரணும். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேட்பீங்க, ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி just a few minutes. Thank you Jesus. ஆவியில நீங்க ஜெபிக்கணும். Consistent time praying in the spirit. நீங்கள் பல விஷயங்களை பார்க்க தொடங்குவீங்க. கர்த்தருக்கு உங்க கூட இருப்பார். ஜெப வாழ்க்கை இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். சூழ்நிலை மாறும், நீங்க மாறுவீங்க, கர்த்தர் வழி நடத்துவார். பாஸ்டரா நீங்க கை உயர்த்துங்களேன், அதில் ஒரு வெற்றி இருக்குங்கன்னு போன வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தொங்க விடாமல் வச்சுக்கோங்க, மேலே கொஞ்சம் வலிச்சா இறக்கிக்கோங்க, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. பாஸ்டரா நீங்கள் ஜெபிக்கிற பாஸ்டராக இருக்கணும். வியாபாரியா நீங்கள் ஜெபிக்கிற வியாபாரியாக இருக்கணும். நீங்கள் ஒரு கெரியர் பர்சனா நீங்கள் ஜெபிக்கிற பர்சனாக இருக்கணும். நீங்கள் ஒரு டீச்சரா நீங்கள் ஒரு ஜெபிக்கிற டீச்சராக இருந்துடணும். ஆராதிக்கிறவரா நீங்கள் ஜெபிக்காமல் ஆராதிச்சா அந்த ஆராதனையில் கிருபையே இருக்காதுங்க. உங்கள் ஆராதனையாக இருக்கணும்னா உங்கள் ஆராதனைக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிக்கிறவளா இருக்கணும். சும்மா ஒரு சத்தம் கேட்க ஜனங்கள் வரல, தேவ பிரசன்னத்தை காணதானே ஜனங்கள் வருகிறார்கள். ஒரு மனிதனுடைய பாடல் திறமைக்காக யாரும் வரலங்க, அந்த பாட்டின் மூலம் வரக்கூடிய தேவ பிரசன்னத்தின் வெளிப்பாடுக்காக தானே ஜனங்கள் வருகிறார்கள். ஆராதிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அந்த ஜெப பலிபீடத்தில் நீங்கள் தரிச்சிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். இதுவரை இல்லாத ஒரு எனர்ஜி நீங்க பார்ப்பீங்க. பார்க்கும் கண்களை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஜெபத்தில் தரிச்சிருக்க உங்களுடைய சிந்தனையில கர்த்தர் செயல்பட தொடங்குவார். உங்க இதயத்துல பல விஷயங்களை கர்த்தர் டவுன்லோட் பண்ணுவார். இப்படி சொல்லட்டுமா, ஆதாமை கர்த்தர் ஜெபிக்க அல்லது தூங்க வைத்தாரு. அந்த தூக்கத்தினுடைய எழுச்சின்னா தெரியுமாங்க, ஒரு ஏவாளை கர்த்தர் கொடுத்தது போல நீங்க ஜெபம் என்ற தூக்கம் அல்ல, நான் தூக்கத்தை சொல்ல, ஜெபம் என்ற அந்த மயக்கத்துக்குள் போகும்போது, அந்த ஆவிக்குள் போகும்போது நீங்க சாதாரணமா ஜெபத்துல போறீங்க. ஆனா ஜெபத்தை விட்டு வெளியே வரும்போது நீங்க சாதாரணமா வரமாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பல விஷயங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். சோம்பேறித்தனமாய் நீ இருக்க வேண்டிய காலங்கள் அல்ல. அலட்சிய போக்கு கிறிஸ்தவர்களுடைய கேன்சரா மாறிட்டு இருக்கு. ஏனோ தானோ என்று வாழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு சாதாரணமாய் மாறிவிட்டது. எங்கேயாவது ஒரு டிவி முன்னாடி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பார்த்தா அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு கதவை பூட்டி யார் பார்க்கிறவங்க இல்லையோ தேவனை நோக்கி பார்க்கிற சிலர் இந்த சர்ச்சில் எழும்புவீர்களாக என்று நான் நம்புகிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மாமிசம் பலவீனமாயிருக்கு, ஆனா இலன் ஆவி கர்த்தரோடு உறவாடுகிறது. இந்த தலைமுறையில ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் கால்வரிக்கு பின்னாடி முடிக்கப்பட்ட பணியின் ஆழங்களை புரிந்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ட்ரெமெண்டஸ் இன்சைட்ஸ் கர்த்தர் தருவார். உங்க கணவர் செய்கிற தொழிலினுடைய ரகசியங்கள்லாம் கர்த்தர் ஜெபிக்கிற பெண்மணியை உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். தியானம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். வேதத்தில் நீங்கள் தியானித்துக் கொண்டே இருங்கள். வேத தியானத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். இந்த நாட்களை ஜெபத்தோடு நீங்க முழந்தாள் படியிட்டு, எவ்வளவு துன்பத்துல வந்தோம், இன்னைக்கு முழந்தாள் படியிட்டு கர்த்தர் கிட்ட கேளுங்க, அடுத்த 10 வருஷம் என் குடும்பம் எப்படிங்க இருக்கும், என்னங்க செய்யணும், ஏங்க இந்த தொல்லை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த யுத்தம், எப்படி இதை நான் ஜெயிப்பேன், நான் போகட்டுமா, பின் தொடரட்டுமா, நான் முடிக்கட்டுமா,
எத்தனை பேர் கையை உயர்த்தி கர்த்தரிடத்துல கதறி கேட்பீங்க? Thank you Jesus. Hallelujah. உங்க எதிர்காலத்தை நீங்க பார்க்கணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்க பார்க்கணும். எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். உங்க இமேஜினேஷன்ல ஒரு பெரிய வெற்றி கர்த்தர் கொண்டு வருவார். கை இந்த நேரம் கொஞ்சம் நல்ல மேல உயர்த்துங்களேன். நினைப்பதற்கும் உங்க நினைவிற்கு பாருங்க, இந்த இமேஜினேஷன் சாத்தான் இன்னைக்கு அதை கெடுத்து வச்சிருக்கான். நீ ஜெபிக்க மாட்டே, எதுவும் பண்ண மாட்டேன்னா உன் இமேஜினேஷன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கு. இன்னைக்கு மீண்டும் கர்த்தரிடத்தில் உன்னை சமர்ப்பித்துக்கொள். காலம் கடந்து போகிறது. கடந்த காலங்களை கர்த்தர் மன்னிப்பார். பட் கெட் யுவர் இமேஜினேஷன் ரைட் டுடே. இன்னைக்கு கர்த்தர் முன்பாக உன்னுடைய சிந்தனையை நல்லாக பண்ணு. கை உயர்த்துற தாய்மார்களை, உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போறேன். பெசாலியேலின் வரமுறையில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் ஞானத்தை பெசாலியலுக்கு கொடுத்தது போல ஜெபிக்கிற தாயே, உன் சந்ததியை கர்த்தர் பெசாலியலை போல் மாற்றுவாராக. உசியா ராஜா கர்த்தரை தேடிய போது மிகப்பெரிய எந்திரங்களை உண்டாக்கி யுத்தத்தை வேர் கலையில் கொண்டு போனது போல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற உங்களுடைய அறிவாற்றலின் மேல் கர்த்தர் கரம் வந்து எவராலும் சாதிக்க முடியாததை சாதிக்கக்கூடிய இமேஜினேஷன் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. எக்ஸ்ட்ராஆர்டினரி ஐடியாஸ், எக்ஸ்ட்ராஆர்டினரி அறிவாற்றல், எவருக்கும் இல்லாத புத்தி பிரகாசம், எவருக்கும் இல்லாத தெய்வீக கான்செப்ட்ஸ், யாருக்கும் புரியாததெல்லாம் உங்களுக்கு புரியணுங்க. சட்டம் புரியட்டும், இயற்கை புரியட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசுவாசத்தினுடைய வேறு அளவை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தருவதை இயேசுவின் நாமத்தில் உணர்கிறேன். உங்க ஆவிக்குரிய குருட்டு தன்மைகளை இந்த ஜெப நாளில் கர்த்தர் உங்களை விட்டு எடுப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம செஞ்ச எல்லா தவறுகள், நம்ம பட்ட எல்லா பாடுகள் எல்லாமே ஆவிக்குரிய குருட்டுத்தனங்கள். இன்னைக்கு கர்த்தர் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாராக. நல்ல பார்வையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் என் கூட ஜெபத்தில் வருவீங்களா? எழும்ப சொல்லான்னு தோணிச்சு, எழும்பாதீங்க. ஏன்னா எழும்புனா ஒரு சலசலப்பு பண்ணுவீங்க. அந்த ஜெபம் ஒரு 3 நிமிஷம் உங்களுக்கு ஜெபிக்க போறேங்க. இன்னைக்கு இப்படி ஜெபிக்க போறேன். உங்க கண்களை கர்த்தர் திறக்க போறார். நிறைய விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவார், உங்களை வெற்றியில நடத்துவார். இப்ப சொல்லும் வார்த்தைகளை கேட்டு நான் ஜெபிக்க போறேன். ஒரு ஜெப ஆவியோடு நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் சில விஷயங்களை சொல்லி ஜெபிக்கும் போது நான் நம்புகிறேன் அதை நமக்கு வெற்றியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க குடும்பத்தின் பலிபீடத்தில் சத்துரு விதைத்த எல்லா பிற்போக்கான அந்த வல்லமைகளும் இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. நல்லா கை தட்டி அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை மேல உயர்த்துங்க. எப்படி நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தாவே, நீங்க எங்களுக்காக கால்வரியில பாடுகள் பட்டீர். ஏசாயா சொல்லுகிறார், தழும்புகளால் சுகமாகிறோம். ஆகையால் நான் அறிக்கை செய்கிறேன், இனி ஒரு நாளும் உங்க ஆரோக்கியம் இரக்கத்தை காணவே கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க வல்லமையால் எங்கள் பிள்ளைகளை சுகமாய் காத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவ ஞானத்திற்கு விரோதமாய் உயர்த்தப்படுகிற எல்லா சிந்தனைகளும் வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கையை கீழே போடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன், என்ன ஒரு நிமிஷம் உட்காருங்களேன். உங்களை அமுச்சிடணும்னு பார்த்தேன், இப்போ இதை சொல்லிட்டு அமுச்சிடுறேன். சிலர்லாம் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் உங்கள் சிந்தனையில் பெற்ற சில வார்த்தைகள். ஒரு எக்ஸாம்பிள் என் சிந்தனைக்கு வந்தது. ஆஸ்பத்திரிக்கு போகிறார், அட்மிட் ஆகிட்டார். அவருக்கு செக்கப்பெல்லாம் பண்ணிட்டு டாக்டர் வந்து ஃபைல் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாரு, இனி 4 நாள் மேலே உயிரோடு இருக்க போகிறது, இல்லை பயங்கரமான வியாதி உனக்கு இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்து படிச்சிட்டார். அவன் கேட்டான்னு இல்லையே, நிஜம் அவன் நல்லவனாக தான் வந்தான். வேறு எதுக்கோ போனான். அந்த ஒரு வேர்டு, அந்த ஒரு அறிக்கை, அந்த ஒரு வார்த்தை அவனை கம்ப்ளீட் சிக் ஆக்கிடுச்சு. 3 நாளுக்கு அப்புறம் திரும்ப அந்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சி வேறு யாரோ ரிப்போர்ட்டை தெரியாமல் இந்த ஃபைலில் வச்சு அது பேர் ஏதோ மிஸ் ஆகி
டாக்டர் வந்து சொல்கிறான், என்னை மன்னிக்கணும்பா, உனக்கு எதுவுமே இல்லை, நீ நல்லா தான் இருக்கிற, இது ஏதோ தப்பாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் எங்களை மன்னிச்சுக்கோனாராம். அந்த வார்த்தையை சொன்ன போதே அவன் மீண்டும் எழுந்து வாழ தொடங்கிட்டானா. ஏங்க, ஒருத்தங்க நெகட்டிவாக சொன்னாலே அந்த மாதிரி ஆசாமிங்கெல்லாம் கிட்ட வச்சுக்காதீங்க. எது வந்தாலும் உன்னை ஏதாவது சொல்லுவாங்க பாருங்க, அதுங்க தூரம் ஒதுக்கி தள்ளிடுது, போ தொலைஞ்சிரு, அப்படிப்பட்டாலும் உனக்கு தேவையே. ஆனா அந்த ஒரு வார்த்தை டாக்டர் சொன்ன போது அவனுடைய எல்லா வியாதி நீங்க, ரட்சிக்கப்படாத டாக்டர் சொன்னதுக்கே அவ்வளவு வல்லமையோடு எழுந்துட்டானா. நீங்க மீட்கப்பட்ட ஜனங்கள் அல்லவா? கைய மேல உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வார்த்தைகளால, தீய வார்த்தைகளால, பிற்போக்கான வார்த்தைகளால குன்றி போன தொழில், வியாபாரம், வீடு, குடும்பம், சந்ததி, எதிர்காலம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்க வார்த்தையால மீண்டும் எழும்புவதாக. நல்லா கை தட்டி ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஊர்ல எங்க ஒரு வீட்டுக்கு போனோம். யார் ஊர்லாம் கேட்காதீங்க. அந்த குடும்பத்தின் நிலைமை பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் தான் நான் வந்தேன். இருக்கீங்களாங்க? அந்த குடும்பத்தில் தகப்பன், தாய், பிள்ளைகள், நல்ல அழகு பூத்த பிள்ளைகள், 6-7 சகோதர சகோதரிகள் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இந்த வீடெல்லாம் இன்னைக்கு பார்த்தா அப்படி இருளடைஞ்சு ஒன்றுமில்லாமல் போச்சு. ஏதோ ஒரு தாக்குதல். அந்த குடும்பம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க. நான் சில நேரம் அவங்க பார்த்துட்டு நினைப்பேன், அந்த குடும்பத்திலிருந்து தான் நான் வந்தேன், என்னையா இவ்வளோ கர்த்தர் உயர்த்திட்டாரு. இன்னும் நல்லா பாருங்களேன், நீங்கள் நிறைய பேர் பின் திரும்பி உங்கள் அப்பா வீட்டுக்கு போய் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த கிராமம் ஏதோ ஒன்று, அந்த 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 பாரம்பரிய சாபத்தினுடைய விளைவுகள் நிறைய பேர் இன்னைக்கும் வெளியே வரல. கையை நல்லா மேலே உயர்த்தி முடிச்சிடுறேங்க. இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேங்க. நீ வந்த இடத்தினுடைய சாபங்கள் இன்னும் உன்னை உயர்த்த விடாம உன்னை மட்டுப்படுத்துதுன்னா, வல்லமை மிக்க இந்த வார்த்தையின் கீழ் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு இந்த வருஷம் நீ இந்த அளவல்ல, யோசிக்க முடியாத அளவுகளில் எழுந்திருவாயாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க கையை நல்லா தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் அனுப்பின மனிதர்களை கர்த்தர் உங்ககிட்ட சேர்ப்பாராக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. ஜெபியுங்கள் வீட்டுக்கு போய். தேங்க்யூ ஸோ மச்.